சத்தத்தை கேட்டு ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடுகிறான், தேடுகிறான் தேடுகிறான் ஜலத்தை. கிடைக்குமா? எங்கு பார்த்தாலும் என்னுடைய கண்களுக்கு ஜலம் தெரியவே கூடாது, ஜலமே இருக்க கூடாது. என்னுடைய மாளிகை நாளை பொழுதே பார். ஓ கானகத்திலே இவ்வளவு தூரம் ஓடுகிறது, எங்க பார்த்தாலும் சிறிதளவும் தண்ணீர் கிடைக்கவில்லையே. எப்படியாவது அந்த தேனை நாம் சேர வேண்டும், காமத்தை தீர்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறது. தண்ணீர் எங்கு பார்த்தாலும் கிடைக்கவில்லையே. சரி, அந்த தேன் சென்று விட்டால் நாம் என்ன செய்வது? தேனே தேனே, இதுவரை காணவே இல்லை. வந்து விட்டீர்களா? நீ சொன்ன மேலே என் உடலை சத்தத்தை நீக்கலாம் என்று விரும்பட்டேன். ஆனால் இந்த கானகம் எங்கு சென்றோம் சத்தியமா தண்ணீர் என்பதே கிடைக்கல. என்ன இவ்வளவு மழை பெய்யுது, தண்ணி இல்லைன்றீங்களே? மழை பெய்ஞ்சாலும் இந்த காட்டுல தண்ணி காணம்மா. அப்படியா? ஆமா. இத பாருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. முடியாது. ஆமா, சரி. நீங்கள் நீராடி விட்டு வந்தால் தான் நான் உங்களோடு ஒன்று சேருவேன், இல்லை என்றால் நிச்சயமாக சேர மாட்டேன். அடி பாவி, எப்படி ஒரு 20 கிலோமீட்டர் சுத்திருக்கீங்க. அப்படி என்றால் ஒன்று செய்யறீங்களா? என்ன ஒண்ணு? எங்கேயாவது ஆட்டு குளம்படி மாட்டு குளம்படியில தண்ணி தேங்கி இருக்கும், அங்க சென்று அந்த தண்ணியை தொட்டு உங்க தலைமையில வச்சு தெளிச்சிட்டு வாங்க. அது போதும். நீராட தேவையில்ல. நீராட தேவையில்லை. கானகத்துல ஆடு மாடுலாம் மேயும், அந்த குளம்படி தண்ணி எடுத்து தலையில நிச்சயமா இருக்கும். எங்க தண்ணி இல்லை என்றாலும் ஆட்டு குளம்படி மாட்டு கொண்டு இல்ல, நிச்சயமா தண்ணி இருக்கும். தண்ணி எடுத்து நீங்க தண்ணி எடுத்து உங்க தலைமையில வச்சுட்டு வந்துருங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நிஜமா இப்ப போறேன். அந்த தண்ணீரை தொட்டி ஏன் சிரமத்தை வைத்து சென்றால் அவளை சேரலாம். இதோ தொடுகிறேன், நீரை தொடுகிறேன். அரக்கனுக்கு எப்பொழுதுமே அற புத்திதானே. புத்தி இருந்தால் பேர்பட்ட வேலையை செய்திருப்பானா? எப்படியே ஒன்று அரக்கன் தொல்லை தீர்ந்தது. என்னுடைய மைத்தனை பார்க்க வேண்டுமே. மைத்துனா, வெளியே வாப்பா. நாராயணன் வைகுந்தவாசன் கூப்பிடுற வாயா வெளியே. அந்த பத்மாசுரன் போல தெரிகிறது. பத்மாசுரனா? அந்த அரக்கனை அழைத்து விட்டு அரக்கனை கொண்டு விட்டாயா? ஆமா, நிச்சயமாக. தைரியமா வாயா, நான் இருக்கிறேன்ல. வெளியே வா, நான் இருக்கிறேன், வாயா. பத்மாசுரனை கொண்டு விட்டாயா? அழைத்து விட்டேரே. அவன் என்ன காரியம் செய்ய நினைத்தான் தெரியுமா? வரமுடியே கையை வைக்க அதே வேலையா போச்சு உனக்கு. என்ன செய்வது? யார் வரத்தை கேட்டாலும் கொடுப்பது, அதன் பிறகு தவிப்பது. என்ன செய்வது? வரத்தை கேட்கிறார்கள், கொடுத்து விடுகிறோம். அப்படியா? சரி, அவனை அழைத்து விட்டான் என்று வைக்கிறாயே, எப்படி அழைத்தாய்? அதோ வருகிறான் பார். வாயா, நான் இருக்கிறேன். பயமாக இருக்கின்றது. அழிந்து விட்டான். அப்படியா? ஆமா. அவனை எப்படி அழைத்தாய்? எப்படி தெரியுமா? இந்த உருவத்திலே செல்லவில்லை, ஆகையால் எடுத்தேன் மோகினி வடிவம். மோகினி வடிவம்? ஆமா. ஆகையால் பெண் வடிவத்திலே சென்றேன். அரக்கனுக்கு அரபுத்தி தானே. அந்த உருவத்தை பார்த்த உடனே மதி மடங்கி விட்டது. மதி மடங்கி? ஆமா. அடே, அப்படி மோகினி அவதாரத்தை அழைத்து விட்டாயா? ஆமா. அப்படி வைத்தா அந்த மோகினி அவதாரத்தை நான் பார்க்க வேண்டுமே. தெரியதான் போச்சு, தெரியதான் போச்சு. நிச்சயமாக. ஏன் தெரியுமா? அந்த அரக்கனிடத்திலே இவ்வளவு நேரமாக அவதிப்பட்டாய், மீண்டும் அந்த உருவத்தை பார்க்க வேண்டுமா? பார்க்க வேண்டும். அப்போது எனக்கு நம்பிக்கை வரும். வேண்டாம் மைத்துனா, என் வார்த்தை கேளு. அரக்கனை எடுத்து விட்டேன். மைத்துனா, அந்த உருவத்தை நான் இப்போதான் பார்க்க வேண்டும். அப்போதுதான் நம்ம விளையாடுறதுக்கு பயமாக இருக்கலாம். புறப்படுகிறேன். மைத்துனா,
அந்த உருவத்தை பார்த்தால் தான் உனக்கு நம்பிக்கை வருமா? சரி, நீ நம்ப வேண்டும் என்றால் அந்த உருவத்தை இப்பொழுது நான் காட்டுகிறேன். வா. என்ன மைத்தனா? என்ன இந்த வதனம் எடுத்து நீ சென்று அவனை வைத்தாயா? ஆமா. அடடே, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு! அடடே, இப்படிப்பட்ட அழகுக்கு ஏன் அவன் வழங்கி இருக்க மாட்டான்? பார்த்து விட்டாயா? சரி, வருகிறேன். மைத்துனா, நீ எங்கே செல்கிறாய்? வைகுண்டம். வைகுந்தமா? ஆமா. அடடே, லட்சுமி எனக்காக காத்திருப்பாள் அல்லவா? ஆகையா நான் புறப்பட வேண்டும். அழகென்றால் அழகு, என்ன ஒரு பேரழகு! உன்னை பார்க்கின்ற போது எனக்கே மனம் மாறுகிறது. மைத்துனா, என்ன வார்த்தை கூறுகிறாய்? நிச்சயமாக பெண்ணே, இந்த மோகினி அவதாரத்தில் உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படிதான் இருக்கிறது? பெண்ணே, கலையே உண்மை கூட கவி பாடுது, வண்ண சிலையே உண்மை சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவ்வளவுதானே, ஆகட்டும். அப்படி என்ன இருவரும் இப்போ சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டு அப்படி சந்தோஷமாக ஆடி